வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல்ஸ் வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு 2 அப்ளிகேஷன் தேவைப்படுது, CapCut அண்டு VPN. ஸோ CapCut வந்து உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதே மாதிரி VPN வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ CapCut ஃபஸ்ட்டு VPN அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் CapCut அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்க. மேலே உங்களுக்கு செட்டிங் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பிஸ்னஸ் கிரியேட்டர் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஆஃப்ல இருந்தா எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேக்ல வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே சர்ச் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதில் கம் மை வே அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ கம் மை வேன்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து ஃப்ரண்ட்ல ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்போ அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ண வாட்டி கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேலரி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிடும். இப்போ 3 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற 3 ஃபோட்டோஸை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்லோவாக ரொம்ப ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கேலரியில் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகும். ஸோ கீழே பாருங்கள் உங்களுக்கு 3 ஃபோட்டோவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோவும் அதே மாதிரி 3 ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான், கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ 3 ஃபோட்டோஸுமே நீங்கள் கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே பாருங்கள் எக்ஸ்போர்ட் அப்படின்னு அதுக்கு கீழே CapCutனு ஒரு வாட்டர் மார்க் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு மேலே வந்து குவாலிட்டி இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை குவாலிட்டி வேணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா 1080 இருக்கும், 1080 கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை கொடுத்துட்டு டன் ஆப்ஷனை கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரிக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் சிம்பிளாக அந்த வீடியோ வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். So thank you for watching this video.